வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாமக்கல்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் அப்புறம் மதுரையில், நாமக்கல் சேலம் மதுரையில் ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பார்த்துருந்தா இப்போ இது புதுசு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நாமக்கல் சேலத்தில் நிறைய பேர் கிட்னியை எடுத்தாங்க. ஆக்சுவலி தானா மட்டான்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிறது. ஆனால் காசு விற்றுருக்காங்க. விற்றவங்களும் காசுக்கு கொஞ்சம் ரொம்ப அடித்தர மக்கள்னால ஏதோ காசு வேணுங்கிற சூழ்நிலை வித்துட்டாங்க. ஆனால் அவங்க கிட்னி திருட்டு நடந்திருக்குங்க. அவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. அவங்க 5 லட்சத்துக்கு 2 லட்சம் வாங்கிட்டு அவங்க 20 லட்சம் 30 லட்சம் வித்துறாங்க. அந்த மாதிரி உறுப்புகள் உடம்புகள் என்ன மனித உறுப்புகளை திருடி இந்த கோடி கூட சம்பாதிச்சாங்க நிறைய பேர். நிறைய ஹாஸ்பிட்டல் கூட வாட்டி வச்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக எம்எல்ஏ சரிங்களா, மதுரையில் மதுரை பெஞ்சு யார் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க. எம்எல்ஏனால பவர் யூஸ் பண்ணுவாங்க. எம்எல்ஏ தெரிஞ்சவங்களே பவர் யூஸ் பண்ணுவாங்க. எம்எல்ஏக்கு யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? எம்எல்ஏ மேலே எஃப்ஐஆர் போடுறதுனால தானா முன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு தானா முன் வந்து இது அந்த எம்எல்ஏக்கு தயவு செஞ்சு எஃப்ஐஆர் போடுங்க. அதாவது தயவு செஞ்சு சொல்றவங்க அவங்க கிண்ணி திட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ கோர்ட் இல்லைங்க. கோர்ட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்காது. அவங்க தப்பே செய்ய மாட்டாங்க. தப்பு செஞ்சாலும் தெய்வம் மன்னிப்பாங்க. என்ன சொல்றேன்னா, அவங்க மன்னிப்பு கேட்கலங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு அவர் எம்எல்ஏ வரட்டும், அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், எடுக்கல. அதனால மெட்ராஸ் மதுரை கோர்ட் முன் வந்து தானா முன் வந்து எம்எல்ஏ மேல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆட்சி யாருன்னா இப்ப இருக்காது திமுக ஆட்சி கிட்ட உத்தரவு கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போடுங்கன்னு. எஃப்ஐஆர் போட்டு அவங்கள யார் யார் திருடினாங்க, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் போனால் தெரியும். எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் பவர் யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணி சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ புதுசாக மசோதா கொண்டு வந்திருக்காங்க. 30 நாள் எந்த குற்றமாக இருக்கட்டும் 30 நாள் ஜெயிலுக்குள்ள இருந்தால் அவங்களுக்கு பதவி போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுத்தா பதவி இருக்கும், நிற்கவும் முடியாது அப்படின்ச்சு. ஆனால் இப்போ 30 நாள் ஜெயிலுக்குள்ள இருந்தான்னா பதவி பறிக்கப்படணும், அந்த கட்சியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அப்படி போச்சுன்னா இவரெல்லாம் ஆக்சுவலி 30 நாள் தாண்டி தான் இருப்பாரு. ஏன்னா கிட்னி திருட்டு வந்து ஒரு நார்மல் திருட்டோட ரொம்ப பெருசுங்க. நார்மலா திருடுறதே தப்பு இல்லைங்களா. ஆனா இவர் கிட்னி திருடுறது, உடல் உறுப்புகள் திருடுறது வந்து உலகமாக குற்றம். மன்னிக்கவே மாட்டாங்க. பெயில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க, பெயில் கண்டிப்பா இருக்கு. ஜெயிலுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெயில் இருக்குங்க. ஆனா அவ்வளோ ஈஸியா கிடைக்காது, சீக்கிரமும் கிடைக்காது. ஈஸியாகவும் கிடைக்காது, சீக்கிரமும் கிடைக்காது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.